पति ब्रह्मचारी। நீ இங்க என்ன பண்ற? துணி காய போட வந்த, ஆனா வழுக்கிடுச்சு. துணி காய போட்டாச்சா? அப்புறம் ஏன் மூஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்க? போய் வந்த வேலையை பாரு. சாரி. என்ன இது ரவுடித்தனம்? யார் நீங்க? எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? எடியா, என் பணத்தை எடு. உன் பையன் என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினா. ஒருவேளை உங்க தம்பி மட்டும் தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல தான் இருந்தாகணும். அப்புறம் அண்ணி மாசம் மாசம் நமக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க. என் வீட்டுக்காரு நல்லா தான் ஐடியா பண்ணிருக்காரு. அவர் தம்பி வெளியே போய் தானே சண்டை போட மாட்டாரு. ஆனா வீட்டுக்குள்ளேயே ரவுடிங்களை கொண்டு வந்துட்டா. ஆஹா, என் புருஷனுக்கு உண்மையிலே செம்ம மூளை. ஒரு வழியா இப்பவாது நல்ல காரியம் பண்ணாரே. ரியா, சீக்கிரம் மாடிக்கு போ. அப்புறம் கவனமா இரு. இக்காரணத்தை கொண்டு சூரஜ் கீழே இறங்கி வரக்கூடாதா? 48 மணி நேரம் முழுசா முடியறதுக்கு முன்னாடி சூரஜ் யார் மேலேயே கையை வச்சிட கூடாது. தம்பி, உங்களுக்கு ஒரு பைசா விடாம செட்டில் பண்றோம். இப்போதைக்கு என் கம்மலை வச்சுக்கிறீங்களா? எனக்கு இந்த கம்மெல்லாம் தேவையில்லை. மொத்த பணமும் இப்ப வேணும். பணத்தை ரிட்டர்ன் பண்றதுக்கு ஏதாவது டைம் கொடுக்கணும் இல்லையா? நீங்க திடீர்னு வந்து கேட்டா பணத்துக்கு எங்க போறது? டைம் எல்லாம் தர முடியாது. எனக்கு என் பணம் இப்பவே வந்தாகணும். இல்லனா என்னோட ஸ்டைல்ல பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நிமிஷம். பேசணும்னு நினைச்சா ஒழுங்கு மரியாதையா உட்காந்து பேசணும். இந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் இங்க பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? கீழே வட்டிக்கு விடுறவங்க வந்திருக்காங்க. அம்மா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் மட்டும் கீழே வந்தாருன்னா கண்டிப்பா சண்டை ஆயிரும். நீ இங்கே இருந்து சூரஜ் கீழே வராம பாத்துக்கோ. என்ன போதும், ரொம்ப பேசாதீங்க. கிளம்புங்க. ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போங்க. என் பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட திமிரா பேசுறியா? என்ன? மாமா, இஷாவோட கொலுசு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது என்கிட்ட கொடு. நீ கொஞ்ச நேரத்துக்கு கீழே போகாதீங்க ப்ளீஸ். எதுக்கு? உனக்கு எங்கேருந்து இவ்வளவு தெரிய வந்தது? கை ஓங்கி எங்க அப்பா வடிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒண்ணு பணத்தை வசூல் பண்ண வந்திருக்கீங்கல்ல? பணம் வாங்கும் போது ஏதாவது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருப்பாரு. அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த அக்ரிமெண்ட் எங்க எங்க? ஐபிசி செக்ஷன் 323 படி எந்த ஆதாரமும் இல்லாம எந்த ரிட்டர்ன் ப்ரூஃபும் இல்லாம இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள வலுக்கட்டாயமா நுழையிறது, அப்புறம் அவங்கள மிரட்டுறது, அவங்க மேல கை ஊங்குறதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நீங்க 2 பேரும் நேரா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான்.
இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்க 2 பேரையும் உள்ள தள்ள போறேன். அப்புறம் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு நான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட போறேன். அப்புறம் நீங்க டைரக்டா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். இல்ல தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு வட்டி பணம்லாம் வேண்டாம். எனக்கு நான் கொடுத்த பணம் மட்டும் வந்தா போதும். டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த டைம்குள்ள பணம் வந்துரும். மறுபடியும் இந்த மாதிரி வீட்டுக்கு வராதீங்க. அப்புறம் பணம் வாங்கினது யாரு? இவரோட பையன் போறேன். எல்லாம் நாசமா போச்சு. இவர் அடிக்க கை வாங்கினாரு, கடைசியில நாங்க மாட்டிக்கிட்டோம். உண்மையிலேயே நீ கலக்கிட்டமா. புத்திசாலித்தனமா நீ இந்த பிரச்சனைய சமாளிச்ச விதம் இருக்கே, ரொம்ப அருமை. மிச்சம் மீதி இருக்கிற மான மரியாதை இன்னைக்கு உன்னாலதான் காப்பாற்றப்பட்டிருக்கு. நல்லா இருமா. உங்களோட கொலுசு. கோவப்படுறதுக்கு பதிலா அறிவை பயன்படுத்தினாலும் பிரச்சனையை சமாளிக்க முடியும். முயற்சி பண்ணி பார்த்தா தெரியும். இட் ஒர்க்ஸ். தேங்க்யூ. உன்னோட இந்த இலவச அட்வைஸ்க்காக இல்ல, என்னை அடிதடியிலிருந்து தடுத்ததுக்கு. இன்னும் சில மணி நேரம் தான், அதுக்கப்புறம் ஒரு நொடி கூட உன்னை நான் இங்க இருக்க விட மாட்டேன். எனக்கு தெரியும். இஷான் பார்க்கும்போது ரொம்ப மென்மையா இருக்காங்க. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சக்தி வந்துருது. இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கலாம். ஆட கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. அடியே, உன்னோட புருஷன் எங்க போடா? கூப்பிட அவனை, கூட்டிட்டு வா. அவன் தானே கடன் வாங்கினா, அவன் தான் கட்டணும். சரி சரி அத்தை, நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். என்னோட வேலைக்கு எனக்கு லேட் ஆகுது. நான் கிளம்புறேன். அண்ணா, ஏதோ பார்சல் வந்திருக்கு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. என்ன இது? என்னன்னு தெரியல பிரிமா. சூரஜ், இதெல்லாம் நீ போட்டுக்கோ. ஏன்னா இப்ப நீ ஆம்பளை கிடையாது. ஓ காட், இந்த வாட்டை இவனை தடுக்க முடியாது போலவே. இப்போ இவன் என்ன பண்ண போறானோ? கடவுள் கொஞ்சமாவது என் பக்கமா இருக்காரு. இப்போ இவர் போய் அவங்கள ஒண்ணு இல்லைன்னு பண்ண போறாரு. ஆடு. சூரஜ், 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 எதுவும் பண்ணாதீங்க.
மருமக வந்ததுனால என் பையன் இப்பெல்லாம் யார் கூடயும் சண்டை போடாம இந்த மாதிரி அமைதியா பொறுமையா இருக்கான். ஆனா இவன் சண்டை போடாம அமைதியா இருந்துட்டா என் மருமக என்னை விட்டு போயிடுவாளே, நான் என்ன பண்றது? நீ இந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறியா சூரஜ்? என்னை வீட்டு விட்டு அனுப்புறதுக்காக நீ இந்த அளவுக்கு அவமானப்படணுமா என்ன? இது உங்களுக்கு பிடிக்கும்ல? என் மேலே இனிமே நீ அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மாதிரி பயந்தாங்கோலிக்கும் பலவீனமானவனுக்கும் இந்த வீல் சேர் தான் கரெக்டுன்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கூடிய சீக்கிரத்துல உங்க சொந்த காலில் நிப்பீங்க போது அதை நம்புங்க. இல்லை, ஆக்சுவலி நான் யூஸ்லெஸ் இல்லை, நான் ஒரு லூசர். அதனால தான் அன்றைக்கி என்னால் என் ஃப்ரெண்டே காப்பாற்ற முடியல. ஆரவ், கொஞ்சம் பொறுமையா போயேன். டோன்ட் வரி, எதுவும் ஆகாது. ஆரவ், இவ்வளவு வேகமா போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆரவ், ஆரவ். என்னோட பொறுப்பில்லாத தனத்தினாலையும் என்னோட தப்புனால அவளை நான் இழந்துட்டேன். அப்புறம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த வீல் சேரில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னால் ஏதாவது சுயமாக பண்ண முடியுமான்ற நம்பிக்கை கூட என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ப்ளீஸ், நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னால் மறக்க முடியல. எனக்கு குணமாகறதுக்கும் விருப்பம் இல்லை. ஒருவேளை குணமானா யாருக்காக? எனக்காக. நான் உங்களோட கேர் டேக்கர். என்னைக்கு நீங்க உங்க சொந்த காலில் நிக்கிறீங்களோ அப்பதான் என்னோட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சதா அர்த்தம். அது என்னைக்கு நடக்குதோ அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. நான் போட்ட கண்டிஷன் முடிய இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அப்புறம் நான் இந்த ஃபேமிலியை விட்டு சூரஜோட வாழ்க்கையை விட்டும் போய் தான் ஆகணும். நீ வெறும் 2 நாளைக்கு நீ சண்டையே போடாம இருந்தனா அந்த 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் உன்னோட வாழ்க்கையை விட்டே போயிடுவேன். இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அப்புறம் ஈஷா நிரந்தரமாக அவரோட வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த உறவுக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடும். இன்னும் சில மணி நேரம் தான். அதுக்கப்புறம் இந்த இஷா இருக்காளே, அவ என்னோட சூரஜோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா போயிருவா. இப்ப நான் சூரஜ்க்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்க போறேன். அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஒரு புது ஷர்ட், பேண்ட், அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ரசகுல்லா. வேற என்னெல்லாம் அவனுக்கு பிடிக்கும்? வாட்ச்.
போகுது. 48 மணி நேரத்துல அவர் கொடுத்த வாக்கு அவர் மீறவே இல்ல. 2 மணி நேரத்திலயா மீறிட போறாரு? இனிமே இந்த மாதிரி நமக்கு பணமே கிடைக்காதுங்க. அட கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. இந்த புதுசா வந்த மருமக அப்படி என்ன பண்ணான்னு தெரியல. என்னோட பெரிய மருமக இப்படி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா, ஒன்னும் புரியலையே. இஷானி அவங்க வீட்டுக்கு திரும்பி போறதுனால ஆரோவுக்கு பெரிய தன்னம்பிக்கை வரும். ஒருவேளை என்னால கொடுக்க முடியாத நம்பிக்கைய அண்ணியால கண்டிப்பா அவருக்கு கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். என் பையன் சூரஜ் திருந்தணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக நீ என்னோட வீட்டை விட்டு போகணுன்றது என் ஆசை இல்லை. ஒருவேளை என் மருமக வீட்டை விட்டு போயிட்டா கூடவே என்னோட நம்பிக்கையும் போயிடுமே. சூரஜ், சூரஜ், என்னாச்சுப்பா? நீ 48 மணி நேரம் கொடுத்த வாக்கு மீறிட்ட. எதுக்காக சூரஜ் சண்டை போட்ட? சூரஜ், பிந்தியா, சரளா அத்தை, என்னாச்சுமா? உனக்கு என்னாச்சுமா? சூரஜ், சூரஜ், நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? சூரஜ், நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் கையை ஓங்கி சண்டை போட்டு அடிதடியில இறங்குனீங்க? என்ன இங்க இருந்து அனுப்புறதுக்கு நீங்க 48 மணி நேரம் என்னெல்லாம் பண்ணீங்க? அப்படி இருக்கும்போது உங்களையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு என்ன நடந்துச்சு? சூரஜ், நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் உங்களை தான் கேட்கிறேன், எதுக்கு கை ஓங்குனீங்க? பிந்தியாக்காக. பிந்தியாக்காகவா? ஆமா, பிந்தியாக்காக தான். என்ன விடுங்க. இல்ல வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என் மானத்துக்காக தான் சூரஜ் ரவுடிங்க கூட சண்டை போட்டான். அதனால அவன் கொடுத்த வாக்க மீறிட்டான். இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எந்த ஒரு வாக்கும் சத்தியமும் பொண்ணோட மானத்தை விட பெருசு கிடையாதுமா. ஆமாமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவன் யார்கிட்டயாவது சண்டை இல்ல அடிதடின்னு பண்ணா ரொம்ப அவன் மேல கோவப்படுவேன். ஆனா இன்னைக்கு அவன் அமைதியா இருந்திருந்தானா நிரந்தரமா என் பார்வையில கெட்டவனா தான் இருப்பான். ஆனா இன்னைக்கு அவன் பண்ண விஷயம் இருக்கே, அது 100க்கு 100 கரெக்ட்மா. நீங்க சரியாதான் சொல்றீங்க தம்பி. இன்னைக்கு சூரஜ் பிந்தியாக்காக அவனோட 48 மணி நேரம் சபதத்தை பத்தி கூட கவலைப்படவே இல்லை. பிந்தியாக்காக ஒரு வாக்கு என்ன 1000 வாக்கு கூட நான் மீறறதுக்கு தயாரா இருக்கேன். எங்க அம்மா என்ன சின்ன வயசுலயே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே தனிமையாயிட்டேன். தனியா இருக்கும்போது அவ தான் தோள் கொடுத்தா. நான் மாட்டுக்கு ஒரு மூலையிலே உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பேன். என் அழுகையை நிறுத்த எனக்கு உதவியா இருந்தது பிந்தியா மட்டும்தான். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்தோம். அவ எப்பவுமே என் மேல அக்கறை காட்டினா. அவ முதல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கவலைப்பட்டா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் தனியால் இல்லைங்கிறத உணர வச்சவள உனக்கு கொடுத்த வாக்குக்காக அவளை விட்டு கொடுக்க முடியுமா என்ன? அவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு.
இந்த விஷயத்தெல்லாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நீ ஒன்னும் என்னோட உண்மையான பொண்டாட்டி கிடையாது. இவ எதுக்காக இன்னும் என் வாழ்க்கையை விட்டு போகவே மாட்டேங்கிறா? ஒருவேளை 15 நிமிஷம் கழிச்சு வித்யா மேல அவனுக்கு கையை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சூரஜ் நீ இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு டைமை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? இந்நேரம் நீ வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்லையா? அது என்னுடைய இஷ்டம். எப்ப தோணுதோ நான் அந்த டைமுக்கு தான் வீட்டுக்கு வருவேன். மத்தவங்களுக்காகலாம் என்னால வர முடியாது. நீ ஒண்ணும் என் பொண்டாட்டி இல்லைன்னா அப்புறம் பொண்டாட்டியாக முயற்சி கூட பண்ணாதன்னா? இல்ல நான் வந்து என்ன நானு நான் என்ன பெரிய நான் இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதுல்ல? உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய புடிவாதம், அப்புறம் உன்னுடைய ஈகோ. உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நீ பண்ற. உன் மனசுக்கு தோணுச்சு அதான் அந்த வீட்டை விட்டு போனா, அதுக்கப்புறம் திரும்பி இந்த வீட்டுக்கே வந்துட்ட. இதோ பாரு, உன்னுடைய வாழ்க்கை வேணா உனக்கு காமெடியா இருக்கலாம், ஆனா தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை என்ன வாழ முடியாது ப்ளீஸ். என்னுடைய வாழ்க்கையை தயவு செஞ்சு காமெடி ஆக்கிடாத. நான் சொல்றது புரியுதா? இப்போ உண்மையில உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? நல்லா சரி, நேத்துக்கு சிரிச்சி அந்த மாதிரி நல்லா சரி. நீ நினைச்சிருந்தா எதுவும் பேசாம அமைதியா இங்க இருந்து போயிருந்திருக்கலாம். எல்லாரும் சொன்னதும் நீ தாராளமா போயிருக்கலாம். ஆனா நீ போகல. ஆனா இந்த 48 மணி நேரம் ஒரு டிராமா போட்டி அதென்ன தேவையா என்ன? நீ எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவுக்கு வந்த? அதாவது என்ன மாதிரி ஒரு புறம்போக்கான ரவுடியை திருத்தலாம் நினைச்சது பெரிய தப்பு. இப்ப நான் சொல்ல போற விஷயம் இருக்கே, அதை நல்லா மண்டையில ஏத்துக்கோ. நான் முன்னாடி ரவுடியா தான் இருந்தேன், இப்போ ரவுடியா தான் இருக்கேன்.